ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நேத்து பார்ட் 1ல வெற்றியாளர்களின் 3 ரகசியங்கள் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2ல வெற்றியாளர்களின் இன்னொரு முக்கியமான விஷயத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். அது என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அதை சரியா பயன்படுத்துறது. வாங்க பார்ட் 2வை ஆரம்பிக்கலாம். 4வதா உங்கள் பலங்களை பயன்படுத்துங்கள். முதல்ல ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கணும். நம்மள்ல நிறைய பேருக்கு திறமை இருக்கும். ஆனா, அந்த திறமை என்னன்னு நமக்கே தெரியாம இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களை நீங்களே கவனிச்சு பாருங்க. எந்த வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் வருது? எதை செய்யும் பொழுது நேரம் போறதே தெரியல? எந்த விஷயத்தை செய்யும் பொழுது கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. இன்னொரு தடவை முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த கேள்விகளுக்கு நீங்க நேர்மையா பதில் சொல்லி பாருங்களேன். ஏன்னா, சில நேரம் நம்ம திறமை நமக்கே சாதாரணமான விஷயமாக தெரியும். இதுல என்ன பெரிய திறமை இருக்குன்னு நம்ம நினைச்சிடுவோம். ஆனா, அதே விஷயம் இன்னொருத்தரால செய்ய முடியாம இருக்கலாம். அதனால மற்றவர்களோடு கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவர்களுக்கு என்ன திறமை இருக்கு என்பது முக்கியம் இல்லை. நமக்கு என்ன திறமை இருக்கு என்பதுதான் முக்கியம். ஒரு முறை உங்க திறமை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அடுத்த வேலை அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறது தான். முதல்ல பெரிய விஷயமா எதுவும் செய்ய வேண்டாம். சின்ன சின்ன முயற்சிகளால ஆரம்பிங்க. தவறு வரலாம், தோல்வி வரலாம், சில பேர் உங்களை பார்த்து சிரிக்கலாம். ஆனா, அதுக்காக உங்க திறமையை விட்டுவிடாதீங்க. ஒவ்வொரு தவறிலிருந்தும் ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போங்க. நேத்து உங்களால முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு முடியுதா? அதுவே பெரிய முன்னேற்றம் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திறமையை வளர்த்துக்கிட்டே போங்க. ஏன்னா, திறமை இருக்கிறது மட்டும் வெற்றியை கொடுக்காது. அந்த திறமையை எங்கே பயன்படுத்தணும்? எப்படி பயன்படுத்தணும்? தொடர்ந்து எப்படி வளர்க்கணும்? இதுதான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, உங்களுக்குள்ள நல்லா பேசத் தெரியும் என்றால், அதை ஒரு பயனுள்ள விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. நல்லா எழுதத் தெரியும் அப்படின்னா, அத எழுத ஆரம்பிங்க. நல்லா யோசிக்கத் தெரியும்னா, அந்த திறமையை பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்துங்க. உங்க திறமை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை மறைத்து வைக்காதீங்க. இத பயன்படுத்த ஆரம்பிங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க உங்க திறமையை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது, அது உங்களோட பலமாக மாறும். அந்த பலம் தான் ஒரு நாள் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனியாக நிறுத்தும். அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் உண்மையிலேயே எதுல நல்லா இருக்கேன்? அதுக்கான பதிலை கண்டுபிடிங்க. அதை வளர்த்துக்கோங்க. அதை பயன்படுத்துங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா 5வதா பார்க்க போறது உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். அதாவது ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை இன்னொருத்தரோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்க நிம்மதி காணாம போயிடும். அவங்க கார் வாங்கிட்டான், அவன் நல்லா வேலைக்கு போயிட்டான், அவனுக்கு நல்ல சம்பளம், அவன் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி? நாம எப்போ முன்னேறப் போறோம்? உங்களையே நீங்க கேட்டு மனசை கஷ்டப்படுத்துறீங்களா? ஏன்னா, அது அவங்க வாழ்க்கை. இது உங்க வாழ்க்கை. அவன் எங்கே போறான் என்பதைப் பார்த்து, நீங்க எங்கே போகணும்னு முடிவு பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு 20 வயதில வெற்றி வரலாம். மற்றவருக்கு 30 வயதிலும் வரலாம். ஆனா, லேட்டா வந்தா வெற்றி, தோல்வி கிடையாது. இப்போ உங்க கையில எதுவுமே இல்லாம இருக்கலாம். பரவாயில்ல. நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னா, நீங்க தோல்வியாளன் கிடையாது. நீங்க இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. மற்றவங்க முன்னாடி போறத பார்த்து, அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சே, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கலன்னு யோசிக்காதீங்க. உங்க நேரம் வேற, உங்க பாதை வேற, உங்க கதை வேற. உங்களுக்கு ஒரே ஒரு போட்டி தான். நேத்து இருந்த உங்களோட மட்டும் தான். நேத்தைய விட இன்னைக்கு கொஞ்சம் முன்னேறுங்க. நேத்து தெரியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்க. நேத்து முடியாததை இன்றைக்கு முயற்சி பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. ஒரு நாள் இன்னைக்கு உங்கள பார்த்து, இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சவங்களே, இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களேன்னு ஆச்சரியப்படுவாங்க.
அந்த நாளுக்காகத்தான் இன்னைக்கு அமைதியா உழைக்கணும் நீங்க. அதனால மற்றவர்களோட உங்களை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க பாதையில நீங்க போய்க்கிட்டே இருங்க. மெதுவா போனாலும் பரவாயில்ல. ஆனா நின்னுடாதீங்க. ஏன்னா, உங்க கதை இன்னும் முடியல. உங்க உண்மையான வெற்றி இன்னும் வரப்போகுது. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. சரி நண்பர்களே, பார்ட் 2 இங்க முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை இவ்வளவு நேரமா பார்த்ததுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி. நீங்க இந்த வீடியோவை பார்த்தது மட்டும் இல்ல, இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை உங்க வாழ்க்கையிலே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த வீடியோவுக்கு கிடைக்கிற உண்மையான வெற்றி. பார்ட் 1 பார்த்தீங்க, பார்ட் 2வும் பார்த்துட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நம்ம ஜர்னி இன்னும் முடியல. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் பார்ட் 3. அதுல இதுவரைக்கும் சொல்லாத இன்னும் சில முக்கியமான விஷயங்கள வந்து ரொம்ப சிம்பிளா உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதனால பார்ட் 3ய வந்து நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி இன்னும் நல்ல கன்டென்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன். பார்ட் 1 பார்த்ததுக்கும், பார்ட் 2 பார்த்ததுக்கும், என்னோட இந்த ஜர்னியில நீங்க கூட வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பார்ட் 3ல சந்திப்போம். அதுவரைக்கும் ஹேப்பியா இருங்க. பாசிட்டிவா இருங்க. முன்னேறிக்கிட்டே இருங்க. தேங்க் யூ.